ஹலோ கைஸ், இந்த வீடியோல HTML ஓட பேசிக்ஸ் சொல்லி தர போறேன். பட் HTML ஓட பேசிக்ஸ்னா HTML பேசிக்ஸ் மட்டும் நம்ம படிக்க போறது இல்ல. இத பேசிக் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆப் டெவலப்மெண்ட்குள்ள போறோம். ஆப் டெவலப்மெண்ட்ல மெயினா தேவைப்படுறது பார்த்தோம் அப்படின்னா HTML, CSS, ஓகேவா? அண்ட் React Native வச்சு தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போறோம். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே நான் அப்புறம் சொல்றேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு HTML என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து W3 ஸ்கூல்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏன்னா நம்ம நார்மல் பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல வரக்கூடிய ஒரு சில டவுட்ஸ் வேணா நம்ம வந்து நம்மளோட கோட் எடிட்டர்ல கிளியர் பண்ணலாம். பட் இது ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் வந்து W3 ஸ்கூல்ஸ் போறேன், ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஹிஸ்டரி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட ஹிஸ்டரி வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப பெரிய ஹிஸ்டரி வரலாறு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் இது எதுக்காக யூஸ் ஆகுது அண்ட் இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கறது மட்டும் நீங்க ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், ஓகேவா? சோ இப்போ பாருங்க, இதை கிரியேட் பண்ணவர் யார் அப்படின்னா டிம் டிம் பெர்னர்ஸ் லீ அப்படிங்கிறவர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. சோ இதுக்கு நேம் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் HTML ஓட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன், ஓகேவா? இதை வந்து ஷார்ட் பண்ணி HTML சொல்றாங்க. பட் HTML வச்சு மட்டுமே ஒரு வெப்சைட்டை பண்ணிட முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நார்மலா HTML வச்சு ஒரு வெப்சைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். பட் அதுக்கான ரீச் வந்து கிடைக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான், ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம நார்மல் HTML வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கும். ஸோ அதை நிறைய யூசர்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா தான் இருக்கு பாருங்க, CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இங்கே பாருங்க, நார்மலா இது வந்து ஒரு ஹியூமன் பாடி. ஸோ இதுல வந்து நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு எதுக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ ஒன்னு இதுல வந்து கலர் சேஞ்சஸ் வேணா தெரியலாம். பட் எல்லா ஸ்கெலிட்டன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேமா தான் தெரியும், ஓகேவா? இதுதான் HTML. ஒரு வெப்சைட்டோட ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தான். அந்த ஸ்கெலிட்டன் மட்டும் உருவாக்குறது மட்டும்தான் HTML ஓட வேலை. பட் CSS என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கும் பாருங்க. இவங்களோட ஐஸ் பாருங்க, இவங்களோட ஹேர் ஸ்டைல் பாருங்க, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு யூனிக்கான ஸ்டைல் கொடுக்கறது தான் CSS, ஓகேவா? சோ அப்ப நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியும். சோ அதுக்கான பேசிக்ஸ் நான் சொல்லி தரதான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சோ உங்களுக்கு நல்லாவே கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு. சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா HTML ஓட ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது வந்து ஒரு W3 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். ஸோ நீங்க கூட போய் படிச்சுக்கலாம். நான் சொல்லி தருவேன். இதே நீங்க கூட போய் ரிப்பீட்டடா இந்த வெப்சைட்ல கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன் நீங்க ஓனா சொல்லி தரலையா அப்படின்னு கேட்டா ஓனா சொல்லி தரது ஒண்ணுதான். இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் மூலியமா சொல்லி தந்தா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நானும் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோடை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு HTML டேக்கை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளதான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா விஷயங்களும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹெட்ன்னு இருக்கு. ஒரு ஹெட் இருக்கா? இங்க ஒரு ஹெட், இங்க ஒரு ஹெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பாடி, இங்க ஒரு பாடி க்ளோஸ் ஆயிருக்கா? இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சர். தலையில என்ன வைக்கணும், உடம்புல என்ன வைக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க படிச்சுக்கோங்க, ஈஸியா புரியும். தலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வெப்சைட் போன உடனே என்ன பண்ணுவோம், ஒரு வெப்சைட்டோட ஹெடர் பேஜ் பார்ப்போம், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் இருக்குன்னு பாருங்களேன். இந்த வெப்சைட்டோட ஹெடர் பேஜ் வந்து இதுதான். இதுல என்னெல்லாம் இருக்கு, டுட்டோரியல்ஸ், எக்ஸசைசஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹெடர்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நிறைய விஷயங்கள் பாக்குறோமா, இது எல்லாமே பாடி ஆஃப் த வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க, ஓகேவா? இதுல வந்து டைட்டில் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வெப்சைட்ல இந்த இடத்துல ஷோ ஆகும், ஓகேவா? இந்த வெப்சைட்ல இப்ப நம்ம இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது. ஸோ நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வெப்சைட்டோட டைட்டில் வந்து இந்த மாதிரி W3 ஸ்கூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வெப்சைட் லோட் பண்ணும்போது அதுக்கு ஒரு நேம் இருக்கும், ஓகேவா? யூனிக்கா இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இது என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு யூசருக்கு சொல்றது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? டைட்டில் ஒரு யூசருக்கு ஒரு பேஜோட ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. H1 டேக் அப்படின்னா என்னன்னா ஹெட்டிங், நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹெட்டிங்ஸையும் ஒவ்வொரு விதமா நம்ம ஷோ பண்ணலாம். இப்போ H1 கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி போல்டு லெட்டர்ஸ்ல ரொம்பவே பெருசா ஷோ ஆகும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லைன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ H2 கொடுத்தோம், H2ன்னு இருக்கு, H2 7 வரைக்கும் இருக்கு, ஓகேவா? ஓகே, H2 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சப்
ஹெட்டிங் மாதிரி. இதுக்கு அடுத்த குழுக்க கூட இங்க பாருங்க, இது கொஞ்சம் ஷார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்ஸையும் நம்ம வந்து HTML மென்ஷன் பண்ணிக்கலாம். மெயினா பாடியில மட்டும் தான் இந்த விஷயங்கள் பண்ண முடியும். அப்போ ஹெட்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கும். ஸோ நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை நீங்க சால்வ் பண்ண பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க பாருங்க, பி டேக் அப்படின்னா என்னன்னு சொல்லுதுல்ல. பி டேக் அப்படின்னா ஒரு பேராகிராஃப். நம்ம வந்து பைத்தான்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுப்போம். ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு யூசருக்கு ஒரு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுவோமா? பட் இங்க வந்து கமெண்ட்ஸ்ல ஒரு யூசருக்கு வந்து ஒரு வெப்சைட்ல ஒரு பெரிய கண்டென்ட் ஷோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பேராகிராஃப் டேக்ல டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்ல. சும்மா கொடுத்தாலே போதும். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேராகிராஃபா ஷோ பண்ணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கலாம். நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள். ஸோ இங்க இருக்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இதுதான் வந்து HTML-ஓட ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. இங்க வந்து டேக் நேம், அதாவது நம்ம வந்து இந்த கிரேட்டர் தென், ஸ்மாலர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க. அதுக்குள்ள வந்து நம்மளுக்கு என்ன டேக் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு க்ளோசிங் டேக் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டேக் நேம் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஈஸிலி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கவனிங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஒரு ஆப் டெவலப் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது HTML. எனக்கே ஃபர்ஸ்ட் போர் அடிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல போய் படிக்கிறது வந்து மொக்கையா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க என்ன மாதிரி. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே. இது வந்து என்னென்ன விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஓகே. இது நம்ம சொல்லியாச்சு. பேராகிராஃப் டாக் டைப் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இது வந்து புது வெர்ஷன்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போ HTML5 இருக்கா? இப்போ நான் வந்து என்னோட VS கோட் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. VS கோட் ஓபன் பண்றேன். இதுல பாருங்க, சாரி, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, புதுசா ஒண்ணு வேணா ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்றேன். ஓகே. இது எதுக்கு சார் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ புது வெர்ஷன்ல நம்ம ஜஸ்ட் வந்து HTML அப்படின்னு கொடுத்தாலே போதும். நான் இங்க என்னோட ஒன் டிரைவ் ஓபன் பண்றேன். நியூ ஃபோல்டர் HTML. ஓகே. இந்த ஃபோல்டர் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள் டாட் HTML. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ போரிங்கா தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து பேசிக்ஸ் படிக்கும் போது எல்லாருக்குமே போரிங்கா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, HTML5ன்னு கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு வந்து ஒரு 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 கோட் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுது. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ் கோட், அதாவது புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இதோட டிவைஸ் வித் அண்ட் நேம் சம் போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேரக்டரோட ஒரு ஐடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்போ பாருங்க, இதை அழிச்சிட்டு நார்மல் HTML போடுறேன். அதுக்கு ஒரு கோட் இவ்வளவுதான். HTML-க்கு கோட் இவ்வளவுதான். பட் HTML5ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அட்வான்ஸா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதை சொல்றதுக்கு நான் வந்தேன். ஓகே. இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாக் டைப் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இங்க பாருங்க, HTML-ல H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. ஸோ ஓகே, நல்ல விஷயம். ஓகே. இது பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். ஓகேவா? இப்போ சப்டெக்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்குறீங்க. பெரிய ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங் நிறைய கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த H1 டாக்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் எலமெண்ட்ஸ், சம் எலமெண்ட்ஸ். ஓகேவா? பேராகிராஃப் நான் சொல்லிட்டேன். பேராகிராஃப் பிஆர். ஓகேவா? பிஆர்னா வெயிட் பண்ணுங்க, அதை பத்தி சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிஆர் கொடுத்து பார்க்குறேன். ஓகே. பிஆர் ஹாய். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான். ஓகே. பிரேக் டேக். ஓகே. பிஆர்னா பிரேக் டேக்னு நினைக்கிறேன். எஸ். ஏன்னா நானும் ரொம்ப நாள் ஆச்சு HTML ஸ்டார்ட் பண்ணி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நல்லா ஈஸியாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? பிடேக் இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தான் எலமெண்ட்ஸ். ஸோ வந்து HTML-ஓட பேசிக்ஸே நம்ம இவ்வளவு தூரம் முடிச்சிட்டோம். href அப்படின்னா என்னன்னா, ஒரு லிங்க் கொடுக்கறது. இப்போ பாருங்களேன், இதை நான் கூட கிளிக் பண்றேன். இப்போ இந்த விசிட் ஸ்கூல் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படிங்கறதா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க www.google.com கூட கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க, www.google.com கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ நான் கிளிக் பண்ணா கூகுள் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து
ஓகே, கூகுள் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடா இருக்கும். ஸோ அதனால சம் எரர்ஸ் வருது. பட் ப்ராப்பரா ரன் பண்ணோம் அப்படின்னா, இதை நான் டெலிட் பண்ணிட்டு வேணா பார்க்குறேன், ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பாருங்க, அதுலேயும் சம் எரர் வருது. பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாச்சு. வெயிட் பண்ணுங்க, இன்னும் நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து amazon.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி, காம். ஓகேவா? இதுதான் வந்து சம் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ரன் ஆகுதான்னு தெரியல. ஓகே, இதுல ரன் ஆகல, சம் எரர்ஸ் இருக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பேசிக்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு படிச்சா போதும். ஓகேவா? நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். அப்போ வந்து நீங்க டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ இப்போ வந்து HTMLங்கிறது ஒரு லாங்குவேஜே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஒண்ணுமே கிடையாது. இதுல நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோம். இவ்வளவு தூரத்துலயுமே என்ன இருந்துச்சு? பேராகிராஃப் டேக்னு ஒண்ணு இருக்கு, H1 டேக் இருக்கு, H2 டேக் இருக்கு. இந்த இவ்வளவுதான் சிம்பிளா இவ்வளவுதான் இருக்கு HTML. ஓகேவா? இதுல பெருசா ஒன்றும் மத்த லாங்குவேஜ் மாதிரி இஃப் எல்ஸ், அப்புறம் வந்து ஃபார் லூப், ஒயில் லூப், இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு டம்மி தான். ஓகேவா? HTMLங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஒரு ஸ்கெலிட்டன்ல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அவ்வளவுதான். இவ்வளவுதான். இது வந்து பார்த்தோம்னா சோர்ஸ். இதுல வந்து நம்ம வந்து இமேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ உங்க வெப்சைட் கோர்ஸ் இந்த பாருங்க, இந்த மாதிரி இமேஜ் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இமேஜுக்கான வித் ஹைட் எல்லாமே கொடுத்துக்கலாம். எல்லாமே படிச்சு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கலாம். ஏன்னா இப்போ மாத்த முடியாது. ஏன்னா வந்து லோக்கல்ல வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம் நிறைய இமேஜஸ். பட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல சம் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோ நான் எதுக்காக மெயினா ஸ்டார்ட் பண்ணேங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு HTMLனா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து HTML யூஸ் பண்ணி CSS உள்ள கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கொண்டு வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் நம்ம பண்ணணும். பட் நான் பண்ண வெப்சைட்ஸ் எதுவுமே இதுல இப்போ இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம புதுசா இப்போ ஒரு பிசி பாத்துறதுனால பார்த்தோம் அப்படின்னா இதுல எந்த விஷயங்களும் இல்லை. இல்லாட்டி நான் பண்ண வெப்சைட்ஸ் கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவேன். வெயிட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல அதையும் கிளியர் கட்டா உங்களுக்கு ஷோ பண்றேன். ஏன்னா நான் கொஞ்சம் அட்வான்ஸா கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த வெப்சைட். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க லைட்டா பார்த்து வைங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பிரீஃபா சொல்லி தரேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையுமே ஒரு கோடா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் HTML5 அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கோடை ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல டாக்குமெண்ட் இருக்கா, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லேர்ன் மேட் அப்படின்னு கொடுக்குறேன். லேர்ன் மேட் நம்ம சேனலோட நேம் கொடுக்குறேன். learnmade.com அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஓகே ஒன்றும் இல்லையா, எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு அந்த லைவ் இருக்கும். லைவா வந்து நம்மளோட வெப்சைட் வந்து ஷோ பண்ணும். ஓகேவா? இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எக்ஸ்டென்ஷனை வந்து ஜஸ்ட் கொடுத்துட்டு நம்ம லைவ் கொடுத்தோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணும். நம்ம இதுக்காக தனியா ஒரு வெப்சைட்டை தேடி அலையணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வந்துச்சு பாருங்க, கோலை ஜஸ்ட் ஒன்ஸ் தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கோலை கொடுத்தா அளவு கொடுக்குறேன். இது வந்து ட்ரஸ்டட் தான். ஓகேவா? நீங்க எந்த பயம் பயப்பட வேண்டாம். இங்க பாருங்க, learnme.com இதுதான் சொன்ன டைட்டில்னு. ஒரு யூசருக்கு வந்து உங்க வெப்சைட்டோட நேம் இதெல்லாம் ஷோ பண்ணும் அப்படின்னா அந்த டைட்டில்ல கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாடி ஆஃப் த கண்டென்ட்ல நீங்க என்ன கொடுத்தாலுமே அது வந்து இதுக்குள்ள வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, பாடி ஆஃப் த கண்டென்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் H1 டேக் அப்படின்னு கொடுக்குறேன். H1ல நான் வந்து learnmade.com. ஓகேவா? இந்த மாதிரி என்னோட வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றேன். இங்க பாருங்க, கிளியரா வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம சிம்பிளா கிரியேட் பண்றது HTML. இது பாருங்க, என்னோட லோக்கல்ல வந்து ரன் ஆகுது. நீங்க ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்பிளைனா நீங்க ஈஸியா ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுல இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்போ இமேஜ் இருக்கு. இமேஜ்ல எஸ்ஆர்சி நம்ம அங்க பார்த்தோம்ல. ஸோ சோர்ஸ் கொடுக்கலாம் டாட் / இதுல வந்து என்னோட இமேஜ் எதுவுமே இல்லை. ஏதாவது நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஏதாவது இமேஜ் கொண்டு வரேன் இங்க. ஓகே, இந்த இமேஜ் கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இமேஜ் வந்துச்சா? இப்போ பாருங்க டாட் / HTML இமேஜ் அப்படின்னு கொண்டு வரேன்.
ம். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம கொண்டு வந்துட்டோமா? ஸோ, இப்போ வந்து இத நம்ம ரன் பண்ணலாம். பட் இதோட சைஸோட விட்த் நம்ம குடுக்கல. ஸோ, இதோட சைஸ் அண்ட் விட்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும். இங்க பாருங்க. ஒரு நார்மலா இந்த மாரி விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் இதுல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. பேராகிராஃப் பார்த்தோம்ல நம்ம. ஸோ, பார்த்த விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி தரேன். ஓகேவா? லோரம் ஓகேவா? லோரம் குடுத்துக்கிறேன். இது குடுத்தோம்னா, தன்னால வந்து நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு குடுக்கும். இங்க வந்து சேவ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இங்க லோட் ஆகும். ஓகேவா? இவ்வளவுதான். இதான் வந்து சிம்பிளா நீங்க போதும். இவ்வளவு படிச்சா நீங்க போதும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து Figma சொல்லி தரேன். அண்ட் நெக்ஸ்ட் CSS சொல்லி தரேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லி தரணும்னு வச்சிருக்கேன். அதுக்கு எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா டைம் எடுத்து பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி தர முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பட் புரியல அப்படின்னா கொஞ்சம் மெதுவா லிசன் பண்ணி பாருங்க. நான் சொன்ன எல்லாமே புரியும். ஏன்னா வந்து நான் எல்லாமே உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பொறுமையா டைம் எடுத்து பாருங்க. தூங்காதீங்க மெயினா. ஓகேவா? ஒரு கோர்ஸ் படிக்கும்போது ஜஸ்ட் நல்லா கான்சன்ட்ரேஷனோட லிசன் பண்ணுங்க. ஏன்னா வந்து எனக்கும் தூக்கம் வரும். ஸோ என்ன மாரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்காக தான் நான் சொல்றேன். தூக்கம் வரும். பட் ஆ மொக்கையா இருக்காது. ஓகேவா? நான் சொல்லி தர்றது வந்து மொக்கையா இருக்காது. பட் மொக்கையா இருந்தாலும் சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல நான் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு எப்படி சொல்லி தர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிக்கல அப்படின்னாலும் பரவால்ல. லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல எனக்கு புடிச்ச மாரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. ஆ எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சொல்லுங்க. ஏன்னா வந்து நானும் பேசிக் பிகினர் தான். ஓகேவா? அதாவது YouTubeக்கு பிகினர் தான். பட் கோடிங்க்கு இல்ல. கோடிங்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ சொல்லி தர முடியுமோ அவ்வளோ நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அண்ட் நம்ம வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வச்சு நெறைய விஷயங்கள் பேசலாம். ஓகேவா? ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஸ்டே டியூன். பாய்.